அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அதிமுக ஒன்றிணைய அவசியமில்லை, பாஜக தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியின் கணக்கு என்ன? இந்த பொருளில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் வணக்கம். தமாகவிலிருந்து முனவர் பாட்ஷா அவர்கள் வணக்கம். முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன். கேசிபி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது அதிமுக ஒன்றிணைய அவசியம் இல்லை, அப்படி அது தேவையும் இல்லை. அதிமுக வெற்றி தான் அடைஞ்சிருக்கு, 1% வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அதிமுக தொண்டர்களின் உணர்வாகவும் இருக்கா? 1%ங்கிறது போன முறை 20 தொகுதியில் போட்டியிட்டது. இந்த முறை 33 தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாங்க. 12 தொகுதி 13 தொகுதி அதிகமாக போட்டியிட்டு வெறும் 1% வாக்கு வங்கி மட்டுமே உயர்வு என்பதை அதிமுக தொண்டர்கள் பாராட்டுவதாக இல்லை. அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் களமும் அகில இந்திய அளவில் எதிர்நோக்குவது, இன்றைக்கு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிற இடத்துல, இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கிற இடத்துல அதிமுக 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று இதைத்தான் 2014 ஜெயலலிதா அம்மா எய்ம் பண்ணாங்க. அதாவது மெஜாரிட்டி வராது, ஆனால் அதிமுக 40 தொகுதிகள் வென்றெடுத்து செல்லுகிற பொழுது ஆட்சியை நிர்ணயிக்கிற நிலையில் நம்ம இருக்கலாம் என்று தான் லேடியா மோடியான்னு அவங்க களம் இறங்கினாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக ஒரு களத்தை உருவாக்கி அதில் வென்று காட்டினார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து ஒரு பிரதமரை முடிவு செய்கிற அந்த வாய்ப்பு கிடைத்து அதிமுக அதை தவற விட்டு விட்டதே என்பது ஒரு பார்வை. அடுத்து எந்த இடத்துல தவற விடுது? இப்போ இன்றைக்கு கூட சொல்கிறாங்க சட்டமன்றம் தான் எங்களுக்கு முக்கியம்னு. அப்போ விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தானே, அங்கே பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. நாம் தமிழருக்கு கீழே சட்டமன்ற தொகுதியில் நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அதிமுக தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்ற மாதிரி பார்க்க மாட்டாங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் வரார், ரோட் ஷோ பண்றாங்க, பாஜக தலைவர்கள் வராங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி கட்சி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பிரச்சாரம், நான் தன்னந்தனியா நான் போய் பிரச்சாரம் பண்ணி 20% கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத தொண்டர்கள் பாராட்ட மாட்டாங்களா? இல்லை, அதாவது உங்களை முதல்ல யார் தனியாக போக சொல்றாங்க? நீங்கள் யாருமே வேணான்ட்டு அப்புறம் நான் தனியாக இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வர்றேங்கிறாங்கல்ல, வர்றவங்களையெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கிறோம். பாஜக கூட்டணிக்கு வேணான்றோம், எல்லாரையும் தடுக்கிறோம். அதுக்கப்புறம் யாருமே என் கூட இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு அது என்ன சிம்பத்திக்கு சொல்கிறதா, இல்லை தன்னை மட்டுமே உயர்த்தி காட்டுவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தையா? தேர்தல் களம் என்பது இவர் தனியாக வர்றாருங்க, இவர் 10 பேரோட வர்றாருங்க, இவர் ஹெலிகாப்டர்ல வர்றாருங்க, இவர் சைக்கிள்ல வர்றாருங்க, இவர் கார்ல வர்றாருங்கிறது அல்ல. கிடைத்த ஓட்டுகள் எத்தனை, நீங்கள் வென்ற தொகுதிகள் எத்தனை, எத்தனை பேர் உங்க கட்சியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ள செல்றாங்க. இல்ல வெற்றி தோல்வி எல்லாம் கடந்த காலத்தை வச்சு சொல்ல, திமுகவும் கீழே விழுந்திருக்கு, எல்லாம் அதிமுகவுக்கும் விழுந்திருக்கு. 9 தொகுதி 9 முறை தொடர் தோல்வி. இது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 9வது முறை தொடர் தோல்வியை அதிமுக தொண்டனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து டெபாசிட்டே பார்லிமெண்ட்ல போறதுங்க. நீங்க சட்டமன்றத்தில் டெபாசிட் போகும், சில நேரங்களில் பொன்னாகரத்தில் கூட அம்மா இருந்த காலகட்டங்களில் போயிருக்குது. ஆனால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட்டே போற, கோயம்புத்தூர்ல ஒரே % வித்தியாசத்துல தான் டெபாசிட் பெற்றது கோவிலியே. அப்ப அது இதெல்லாம் சில வருந்த தகுந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கு. ஆனா திரு இபிஎஸ் பார்வையில் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி 2019 வாங்கின சதவீதம் இப்ப குறைஞ்சிருக்கு, 2014 வாங்கினது பாஜகவுக்கு குறைஞ்சிருக்கு, 1% ஏறினது அதிமுகவுக்கு தான் அப்படின்றாரு. எங்களை தான் பத்திரிகைகள் நாங்க தான் வெற்றின்னு போடணும். தேர்தலில் வென்றது எத்தனை சதவீதம் என்பதுதான் கணக்கு. இதெல்லாம் கலைஞர் காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் ஒவ்வொரு முறை தோற்கிற பொழுதும் உடன்பிறப்பே நீ தோற்று விட்டாய் என்று கவலைப்படாதே, இந்த வாக்கு சதவீதத்தை பார், நாம முன்னேறி இருக்கிறோம் இத்தனை சதவீதம்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. கலைஞர் வழியில் இபிஎஸ் பயணிக்கிறாரா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த கம்பாரிசன் எல்லாம் அவர் தன்னை தேற்றிக் கொள்வதற்கு
சரியானதாக இருக்கலாம், அல்லது யாரேனும் அவரோடு இருக்கிறவர்கள் இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து அன்னை பாருங்க நீங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறீங்க, ஒன்னும் வருத்தப்படாதீங்கன்னு அவரை தேத்தி இருக்கலாம். ஆனால் இங்க களத்தில் நின்று போராடிய இன்னும் 1.5 வருடங்களுக்குள் அதாவது 18 மாதங்களுக்குள் எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு போராடுகிற மனநிலைக்கு மீண்டும் நம்முடைய ஆட்சி தான் என்று கம்பீரமாக அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல்ல இருக்கக்கூடியவங்க தயாராக இருக்கிறார்களா? நீங்க இன்னொரு விஷயத்தை பல விஷயங்களை மறைச்சிருக்கலாம். கோவையில் பல பூத்துகளில் 19 பேர் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வாங்கின ஓட்டு சிங்கிள் டிஜிட். வெரிஃபை பண்ணி பார்க்கட்டும். பூத் வாரியா பெற்ற ஓட்டுகளை வாங்கி பார்க்கட்டும். அடுத்து 10 தொகுதியில தான் சட்டமன்ற வாரியா பிரிச்சோம்னா 10 தொகுதியில தான் அதிமுக வெல்லுகிற அந்த நிலைக்கு வருது. சட்டமன்ற வாரியாக உங்கள் பார்வையில அதிமுக ஒன்றுபடணும், அதுதான் நிச்சயமாக ஒன்று வேணா. அதுல எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை சொல்லலாம். ஒன்றுபட்டாலும் நான் தான் பொதுச் செயலராக தொடர்வேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பேன், ஓபிஎஸ் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு முடிச்சுட்டு வரணும். அவர் இங்க அதிமுக இருந்துட்டு பாஜகவுக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, முழுமையாக பாஜகவை எதிர்த்து அதிமுக களம் காணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையோடு மட்டும்தான் அவர் இங்க வரணும். கண்டிஷன் போட்டுட்டு கூட ஒன்றிணைன்னு சொல்றீங்க. பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். சுமந்த், இப்போ இபிஎஸ் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்கிறீங்க? அவர் சில விளக்கங்கள் கொடுக்கிறார். அதுல அவர் சொன்னது ஓபிஎஸ் இருந்திருந்தா, சசிகலா இதெல்லாம் பேசாதீங்கன்றார். இருந்திருந்தா வந்திருந்தா அதெல்லாம் பேசக்கூடாதுன்றார். பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்ததுனால தான் இந்த 1 விழுக்காடு எங்களுக்கு அதிகமா கிடைச்சது அப்படின்னு அவர் டீகோட் பண்றாரு. திரு இபிஎஸ் கணக்கை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அவருடைய இந்த அந்த செய்தியாளர் சந்திப்பு அவர் ஒரு டிசைசிவா ஒரு தலைவராகவும் தென்படல. பிளஸ் அவர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் ஒரு சரியான ஒரு கருத்தாக நான் பார்க்க மாட்டேன். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2026 இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு தேர்தலுக்கு? 2 வருஷம் இருக்குல்ல. இப்ப எதுக்கு இங்க கமிட் பண்ணிக்கணும்? நீங்க கூட்டணி இருக்கு, கூட்டணி இல்ல, தேர்தல். இதே இபிஎஸ் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டா, ஏங்க தேர்தல் இருக்காங்க, தேர்தலுக்கு முன்னாடி தானே இங்க கூட்டணி பத்தி பேசணும்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்குங்க சொல்லணும்? வாட் இஸ் த ரீசன்? இப்போ உங்களுக்கு ப்ரொவோகேஷனே கிடையாது. கேட்கறாங்க செய்தியாளர்கள், ஏங்க தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குங்க, நான் எப்படிங்க ரூல் அவுட் பண்ண முடியும்? அதுதானே பதிலு. இல்ல, அப்படி இல்லையே. அவர் வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறார். பாருங்க, நான் தேர்தலுக்கு முன்பு பேட்டி சொல்லியிருக்கேன் பாருங்க, 26லயும் கிடையாதுன்னு சொன்ன சொல் மாற மாட்டேன்ற. நான் உங்களுக்கு திரு மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடுவை பத்தி பேசினது பேச்சு போயிட்டு இருக்கு, வீடியோ இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு பிரதமரை பத்தி பேசினது இன்னும் ஒரு பெரிய வீடியோ இருக்கு. அதெல்லாம் எடுத்து காட்டலாமா? கூட்டணி சேர்றாங்க, இப்போ என்டிஏல இருக்காரு, அமைச்சரவையில உட்கார போறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அதுதான் the basis of politics is no permanent friends, no permanent enemies. So எனக்கு என்ன புரியாத புதுன்னா, இவ்வளவு பெரிய தோல்வி கட்சிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நீங்க வேணா 6%, 4% ஜாஸ்தி வாங்கணுங்கிறத வச்சு நீங்க கன்சோல் பண்ணிக்கலாம். பட் the fact is it is a big setback. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு முயற்சிக்கணும். அதுக்கு உடனடியாக நீங்க அதை கமிட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா பிஜேபியோட போறதா வேணாமா? ஏன்னா 1 மாசம் முன்னாடி வரைக்கும் எப்பவுமே நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம்னு பேசியிருக்கீங்க. கரெக்ட், அது மக்கள் மனதிலையும் இருக்கும். நீங்க இப்ப பண்ண வேணாம். நீங்க என்ன சொல்லணும்? தேர்தல் வரும்போது கூட்டணி பத்தி பேசிக்கலாம். இப்பொழுது எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ற மெஷர்ஸ்ல தானே அவர் இறங்கணும். 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு சுமந்த். ஒன்றிணைய அவசியம் இல்லை, பாஜக தேவையில்லை அப்படின்னா அவர் என்ன கணக்கு போடுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, கணக்கே இல்ல. there is no logic in it. அதாவது இதே மாதிரி அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அவருடைய தலைமைக்கே அதிமுகல எதிர்ப்பு குரல்கள் வரும். இப்போ எஸ்பி வேலுமணியோ ஆர்பி உதயகுமாரோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. எதுக்கு கான்ட்ரடிக்ட் பண்ணணும்? கான்ட்ரடிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீங்க அதை உடனடியா 24 ஹவர்ஸ்க்குள்ள
கான்ட்ரடிக்ட் பண்ணி என்னத்தை சாதிக்கிறீங்க? இல்ல சுமந்த், இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்து இப்படி சொல்லியிருந்தா அனுமதிப்பாங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன வரும்னா, கட்சி ஜெயலலிதா 2ஆம் கட்ட தலைவர்களையே இவரால கண்டிக்க முடியல, இவர் கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்ல மாட்டாங்களா நாளைக்கு? இல்லங்க, இல்ல விஜயன், நீங்க தனியா கூப்பிட்டு அவங்களை என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம், அது வேறு. பொது வழியில் ஒரு இப்போ பிஜேபியில என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, பல தலைவர்கள் வெளிப்படையாக திரு அண்ணாமலையோட இருக்கிற கருத்து வேறுபாடுகளை சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ நீங்க என்ன அட்டெம்ட் பண்ணிருக்கணும்? கட்சி ஒருங்கிணைந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடு இல்லாத, அதுவும் தோல்விக்கு பிறகு கருத்து வேறுபாடு இல்லாத கட்சியே இருக்காது. எல்லா கட்சியிலும் கருத்து வேறுபாடு இருக்கும், எல்லா கட்சியும் தலைமைக்கு எதிராக குரல் இருக்கும். நீங்க அந்த கிராக்கை எல்லாம் வெளியே தெரியாத மாதிரி பூசி இன்டர்னலா நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. திரு வேலுமணி அவர்களுக்கும் திரு உதயகுமார் அவர்களுக்கும் கூப்பிட்டு நீங்க போன்ல பேசி நேர்ல பேசி நீங்க சொல்லிங்க, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அது வேறு. பொது வெளியில 24 ஹவர்ஸ்க்குள்ள கான்ட்ரடிக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அச்சீவ் ஆயிருக்குதுல? அவர்களுக்கு ஒரு ஸ்னப் கொடுத்திருக்கீங்க, அதை தவிர என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க? இதுல எந்த கணக்கும் இல்ல, அவர் பேசுவதுல எந்த தர்க்கம் லாஜிக் இல்ல. நான் வந்து ஒரு தடுமாற்றம் தான் பாக்குறேன், தடுமாற்றம் தான். ஏன்னா நிச்சயமா ஒரு இதுக்கு ஒரு டீப் தாட் கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒருவேளை நம்ம தனித்து அழைத்து பேசினால் அவங்க கேட்க மாட்டாங்க, பொது வெளியில் பேசி ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ? இல்லைங்க, இப்போ ஏற்கனவே கட்சியை விட்டுட்டு போனவங்களை ஒருங்கிணைந்து கட்சியை வலுப்படுத்தணும்ங்கிற ஒரு கருத்து நிலவும் போது, கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோட நீங்க இந்த மாதிரி ஒரு அடிஷனலா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டால் அது எப்படி கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணும்? பேசலாம். ஒரே ஒரு பாயிண்ட் விஜயன், ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு தோல்விக்கு பிறகு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு தலைவருக்கு வர வேண்டும். நீங்க செல்வி ஜெயலலிதாவே இருக்கட்டும், அவங்கள பத்தி மிகவும் தரக்குறைவாக பேசிய தலைவர்களை கூட அதற்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டு வந்தாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? சரி, இப்ப நீங்க அந்த இணைதல் ஒன்றிணைத்தல் அவசியப்படுதுன்றீங்க, நம்ம பேசலாம் சுமந்த். அதுதான் தோல்வி ஒரு பாடத்தை சொல்லி இருக்கு, அதை செய்யணும்ன்றீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படிக்குமா இப்ப 2 விஷயம் இருக்கு. உட்கட்சிக்குள்ளேயே சிக்கல் இருக்கு, ஒன்றிணையணும் அப்படின்றாங்க. எஸ்பி வேலுமணி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா 35 தொகுதிகள் வெற்றி அப்படின்னு. இன்னொரு புறம் பாஜக கூட்டணி, அவர் அண்ணாமலை நெருக்கடி கொடுக்கிறார். பிரதமர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுறார். தமிழகத்தில் நாங்கள் கால் ஊன்றி இருக்கிறோம்னா, இப்போ இதில் இபிஎஸோட கணக்கு என்னது? செய்தியாளர் சந்திப்பில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை, நீங்கள் அண்ணாமலையை பிரதமர் பாராட்டுறாருன்னா அது அவங்க கட்சி விஷயம். அவர் அண்ணாமலையை பாராட்டினதுடைய விளைவு தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரும் வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கவோ இல்லை அதை பற்றி பொருட்படுத்தவோ நான் தயாராக இல்லை. ரெண்டாவது, இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சித் தலைவர் அம்மா போல, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வலிமையான பொதுச் செயலாளர். அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை, எல்லா வசதிகளையும் அவர் தந்திருக்காரு. வலிமையானன்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் முடிச்சிடுறேன். வலிமையானன்னா அவரை தவிர வேற யாரும் அதிமுகவுக்கு உரிமையானவர்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லா கணக்கையும் விட்டுருங்க, நான் ஒரு எளிமையான கணக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் பெற நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சீமான் தலைமையில் அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவங்க இன்னைக்கு 8% வாக்குகளை பெற்றதனால் வாங்கிட்டாங்க. இப்போது நான் அதையே இதை சொல்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவங்களை இன்னைக்கு 20% வாக்குகள் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்லுவீங்களா, இல்ல இந்த கட்சிக்கு மாற்று ஒன்று சொல்லுவீங்களா? நான் ஒப்பீடு சொன்னது அங்கீகாரம் என்பது தேர்தல் கமிஷன் ஒரு சின்னத்தை ஒதுக்குவது என்பது, ஒரு கட்சியை அங்கீகரிப்பது என்பது வாக்குகளின் அடிப்படையில்.
அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து நீங்க மூத்த அரசியல்வாதி, நான் ஒரே கேள்வி சார், சீமான் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்குறார் சார், உங்கள்ட்ட 45% கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கு சார். உருவாக்குறாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்கன்றது இல்ல. ஒரு கட்சி ஒரு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால், அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால், அந்த கட்சி 8% மேல வாக்கு பெறணும். சரி, நாங்க 21% வாக்கு பெற்றிருக்கிறோம். இந்த கட்சியில இனிமே வந்து தேர்தல் கமிஷன் நினைச்சாலும் பிரச்சனை பண்ண முடியாது. சரி, கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு கையெழுத்துக்கு உரியவர், அதுக்குரிய தகுதி வந்துருச்சு. நீங்க வந்து இதுல வந்து இணைச்சி இவர் சேர்த்து இந்த பிளவு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, இதெல்லாம் இனிமே பேசவே முடியல. இல்ல நான் என்ன விளக்கம் கேக்குறேன்னா, கட்சி உங்க கைக்கு வந்துருச்சு, இப்ப கேள்வி வெற்றி வந்துருச்சா? இல்ல, இதை ஒத்துக்கிட்டீங்களா இந்த பிரச்சனை சால்வ். முதல் பிரச்சனை இது இணைப்பு, இந்த கூட்டு, இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தால்தான் முடிவு. இல்லன்ட்டார், இணைக்க முடியாதுன்ட்டார். அது முடிய தேவையில்லைன்ற. ஏன் தேவையில்லை? தேவையில்லை. நாங்க வந்து இன்னைக்கு வந்து சரியா இருக்கிறோம், எங்க கட்சி பலமா இருக்கு, உறுதியா இருக்கு. தேர்தல் கமிஷன் கூட பலம்னா தேர்தல் கமிஷன் கூட இனிமேல் முடிவெடுக்க முடியாது. இதுதான் பலம். இருங்க, நான் சொல்ல கருத்து வேற, நீங்க கேட்கறது உங்க கேள்வி எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. சரி, ரைட்டு. இப்ப அடுத்து என்ன சொல்றீங்க? இப்ப பன்னீர்செல்வம் சேரணும், மரியாதைக்குரிய கேசிபி சேரணும், இன்னைக்கு வந்து புகழேந்தி சேரணும், ஜேசிடி சேரணும், எல்லாரும் சேரணும். 2019 இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? 2019 இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? ஏன் அந்த தேர்தலில் வந்து தோத்தோம்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதிமுக தோத்துது? 2019 2024 பார்க்கிறப்ப இல்ல நான் கேட்ட, நீங்க கேட்ட கேள்வி நான் பாயிண்ட்க்கு வந்ததனால நான் பாயிண்ட்க்கு இவங்க எல்லாம் இருந்து தானங்க இருங்க. இந்த சரிவு வரல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். இவங்க எல்லாம் இருந்துதான் 2019 19% வாக்கு வாங்கணும். இவங்க இல்லாம நான் இன்னைக்கு தனியா 20% வாக்கு வாங்கிட்டோம் சொல்றாரு அவரு. சார் அதுல என்ன இல்ல, எனக்கு ஒரு எம்பி இருந்தது. சரி, நீங்க நின்ன தொகுதி ரொம்ப குறைவு, அதுல நீங்க 19 வாங்குனீங்க, இப்ப 35ல நின்றீங்க. இது எல்லாம் தேர்தல் கமிஷன் பரிசீலனைக்குரிய வாதமா நீங்க எடுக்கிறீங்களா? ஒரு கட்சியினுடைய நீங்க கட்சியினுடைய அங்கீகார இணைப்புக்கு எதுக்கு கேக்குறீங்க? கட்சியினுடைய அங்கீகாரம் ரெண்டு அடுத்து சார், நான் உங்களுக்கு நான் டிஸ்பியூட்டே பண்ணல, கட்சி உங்களுடையதான், அவர் தான் பொதுச் செயலாளர், அது இல்ல. ஏன் வெற்றி வரல? இது கேட்டீங்கல்ல. இன்னைக்கு நடந்த தேர்தல் 18வது நாடாளுமன்ற தேர்தல். சரி, அதுல எதுவும் சந்தேகம் இல்லைல்ல. இந்தியாவை யார் ஆளணும்? நரேந்திர மோடி அவர்கள் தொடரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. 400 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க களத்துக்கு வந்தாங்க. இன்னொரு அணி நரேந்திர மோடி எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்டில் ஆள விட மாட்டோம், அவரை விரட்டி அடிப்போம்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அவங்க ஒன்னா இருந்தாங்களோ தனியா இருந்தாங்களோ ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2 அணியும் தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை யார் ஆண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது நரேந்திர மோடி ஆண்டாலும் பரவாயில்ல, இல்ல இவங்க எதிர்ப்பாளர்கள் யாராவது வந்தாலும் பரவாயில்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தராத ஒரு ஆட்சி அங்க வரணும், தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான ஆட்சி. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க, ஆட்சி வேணும். அதற்காக நாங்க போராடுவோம். இணக்கமா இருந்த அவங்க நல்லது செஞ்சாங்களா ஆதரிப்போம், இல்லைன்னா போராடுவோம். அதனால நாங்க வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கட்சி, அகில இந்திய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக நாங்க போராடுவோம், பாதுகாப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க வந்து இந்த 2 பேரோடையும் நாங்க வந்து இல்ல சார் சொன்னீங்க ரிசல்ட் வரலன்னு. நான் முடிச்சிடுறேங்க. ஆட்சி வரவே மாட்டீங்க. நான் வரேன். ஆட்சி யார் ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இந்த ரேஸ்லயே நாங்க இல்ல. சரி, நாங்க வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்க, எங்களுக்கு இலக்கு 2026 சொன்னோம். அதை நம்பி இருங்க, முடிச்சிடறேன். அதை நம்பி அவங்க 2 பேரும் எதிர்த்து எங்களுக்கு 20% வாக்களிச்சு இருங்க. 20% வாக்களிச்சிருக்காங்க. 20 பேரும் தமிழ்நாட்டுக்கான வாக்கு, எங்களுக்கான வாக்கு. சார் ஒரே ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அறிவிக்கிட்டுங்க 2026 அதிமுக ஆட்சியை நான் அமைத்து காட்டுகிறேன், இல்லாவிட்டால்
தலைவர் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணிட்டு தொண்டர்கள் இடத்துல ஒப்படைச்சறேன்னு சொல்லுங்க. யாரையும் சேர்த்த வேணாங்க. இல்ல கொடுத்துற நீங்களே நடத்துங்க. உங்க இஷ்டத்து உங்க உரிமையாளர் கட்சி உரிமையாளர் அப்படின்னு கட்சிகளுக்குள்ள இந்த உரிமையாளர் இல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு வேண்டாங்க. நாளை காலையில திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிட்டுங்க 2026ல ஒன்னா அதிமுக ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்படி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு கட்சியின தொண்டர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. புதிய தலைவருக்கு நாங்க புதிய தலைவர் தேர்ந்தெடுத்து ரெண்டு விஷயம் நடக்குது. இப்ப ஒருங்கிணைப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்ப எஸ்பி வேலுமணி இருந்திருந்தால் 35 தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னா அதிமுகக்குள்ளேயே பாஜக கூட்டணி போயிருக்கலான்ற கருத்து இருக்கா? அப்படி இருக்கான்றது தெரியல. இபிஎஸ் வந்து அதை மறுக்கிறார். அப்புறம் ஒன்றிணையணும்ன்றது அது வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப இபிஎஸ் என்ன நினைக்கிறார்? அவரோட கணக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு சொன்னது சரிதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இனிமேலும் கூட்டணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொன்னது சரிதான். ஏன்னா பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தாங்க. அரசியலில் வந்து எப்போதுமே 1-1-2ஆகவே இருக்க முடியாது. பிஜேபியோடு கூட்டணியில் இருந்திருந்தால் இந்த வாக்கு சதவிகிதம் கூட கட்டாயம் கிடைத்திருக்காது. என்னன்னா இவங்க ரொம்ப லேட்டாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. செப்டம்பரில் அவங்க வந்ததுக்கு பிறகும் அதற்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இன்னும் இருக்குது. அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணவும் இல்லை. எந்த இடத்துலையுமே அதை வந்து பெரிய அளவில் பேசவே இல்லை. அதாவது மோடி எதிர்ப்பு திமுக எவ்வளவு பெரிய அளவில் பேசுகிறாங்களோ, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பெருசாக பேசுகிறாங்களோ அதில் பாதி 50% கூட இவங்க பேசலை. மோடி வேண்டாம் அப்படிங்கிறதையும் எங்கேயுமே சொல்லலை. நாங்கள் வந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மாநில உரிமை தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னா அது எப்படி நீங்கள் மாநில உரிமையை கேட்பீங்க? யார் ஆட்சியில் இருந்தால் மாநில உரிமை கிடைக்குங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்றது தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா மாநில கட்சிகளும் பேசக்கூடியது. அப்போ அதை ஏன் அதிமுக பேசவே இல்லை? கூட்டணியில இல்லை. நான் இப்ப இருக்கிற கணக்கு அடுத்து என்ன யோசிக்கிறார்? அவருக்கு உட்கட்சியில சிக்கல் இருக்கா? வேலுமணி அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? பெரிய அளவுல சிக்கல் இருக்கு. நீங்க வந்து ஒருங்கிணைக்கிறது அடுத்தது. ஏற்கனவே நீங்க வெளியில போனவங்களை திரும்ப இணைச்சுக்கிறீங்களா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் தோல்வி, எங்க யாரு ஒர்க் பண்ணல, ஏன் ஒர்க் பண்ணல. இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தா எத்தனை பேருக்கு வந்து பதவியிலிருந்து எத்தனை பேர் வந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க வெளியில, எத்தனை மாவட்ட செயலாளருக்கு பதவி போயிருக்கும், எத்தனை நிர்வாகிகள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் அது எதுவுமே நடக்கவே இல்லை? இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து 2019க்கு அப்புறமும் நடக்கல, 2021க்கு அப்புறமும் நடக்கல. எந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் இல்ல தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த பிறகு கூட யாரு என்ன ஒர்க் பண்றாங்க, அங்க பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, வேலை பார்க்கறாங்களா இல்லையான்றது மேல் மட்டத்தில் நடக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்தது, கட்சியை தன்வசப்படுத்த வேண்டும். அதாவது தனக்கு போட்டியாளராக அவர் நினைத்து கொண்டிருந்த ஓபிஎஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தார்னுலாம் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் என்னென்ன பதவிகள் கேட்டாரோ எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் விட்டு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ எதிர்கட்சி தலைவர் பதவி கூட அவருக்கு தான் விட்டு கொடுக்கப்பட்டது. கட்சியில வந்து அதாவது அந்த பர்செப்ஷன்லேயே முதல்ல தோத்துட்டாங்க. வெளியில வந்து பலமான கட்சி அப்படிங்கிறது முதல்ல தோத்தாச்சு. ரெண்டாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பில் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த கரிஸ்மா அவருக்கு இல்லை. நேச்சுரலாக அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்களோட கம்பேர் பண்ணவும் வேண்டாம். ஆனால் பெரிய அளவு ஒரு பிரச்சார கூட்டங்களில் அவருடைய பேச்சுக்கள் பெரிய அளவில் எடுபட்டிருக்கணும். நான் ஒரு ஆளே கட்சியை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு வந்து ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் வேண்டாம் உங்களுக்கு ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வேண்டான்னு யார் சொல்றா? உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நான் சொல்றேன், ஆர்பி உதயகுமார் எவ்வளவு நல்லா பேசுவார் தெரியுமா? அவர் ஆர்பி உதயகுமார் அங்க வந்து இன்னைக்கு நீங்க மதுரையில ஆர்பி உதயகுமாரையும் செல்லூர் ராஜுவையும் தாண்டி உங்களுக்கு கட்சி இருக்குமா? கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியை தாண்டி உங்களுக்கு கட்சி இருக்குமா? இவங்க எல்லாருமே உங்களோட பார்ட்டியோட ஸ்டார் தான். ஏன் அவங்களெல்லாம் நீங்க கேம்பெயின்ல பெரிய அளவுல பயன்படுத்தல? இப்போ இல்ல அவர் தெளிவா சொன்னாரு, தமிழ்நாடு முழுக்க நான் மட்டும்தான் பண்ணேன், மற்றவங்களாம் அந்தந்த மாவட்டங்கள்லயே இருந்து பார்த்தாங்கன்னு சொன்னாரு. யாரும் வேலை செய்யலன்னு சொல்லல, எல்லாரும் செஞ்சாங்க. லட்சுமி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். நீங்க 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடந்தது, பிரதமர் வேணுமா அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நாங்க தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி வந்தோம். 26 தான் நீங்க கணக்கு வைக்கணும். அந்த 26க்கு எங்களுக்கு பாஜகவும் வேண்டாம், அதிமுக ஒன்றிணையும் வேண்டாம். இதான் ஒரு ஸ்டாண்ட்.
இப்பவே இந்த 24 தேர்தல்லையே கட்சி வந்து இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வெறும் 20% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. 34% எங்க இருந்தது? ஜெயலலிதா இருந்த போது இருந்த 40% வாக்குகள் எங்க இருந்தது? அப்போ வந்து அந்த பார்ட்டி கார்டருக்கான அந்த எந்தூசியாசம் எல்லாம் கீழே போயிடாதா? இந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த எந்தூசியாசத்தை நீங்க எப்படி பில்டப் பண்ண போறீங்க? நீங்க மதுரையில மட்டும்தான் இப்போ 2021 தோல்விக்கு பிறகு ஒரே ஒரு மாநாடு தான் கட்சிக்கு, அதுவும் மதுரையில் நடந்த மாநாடு தான். மதுரையில் நடந்த மாநாடு பெரிய அளவில் நாங்க கூட்டத்தை கூட்டினோம்னு சொன்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி விங்கும் சோஷியல் மீடியாவிலையும் பார்ட்டி நடத்த முடியாது. அது வந்து பிஜேபிக்கு வேணா, தமிழ்நாடு பிஜேபிக்கு வேணா அது கை கொடுக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு அது எந்த காலத்திலயும் கை கொடுக்காது. ஸ்டாண்ட் எடுத்து முன்னகர்றாருல. எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாஜக ஒரு மறைமுக கூட்டணின்னு. அவர் வெளிப்படையாக 26 வரைக்கும் கூட்டணி இல்ல, ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையை பார்த்து தொண்டர்கள் கவர்ந்து வர மாட்டாங்களா? நிக்கிறாங்க, தலைவரா நிக்கிறாரு, கட்சிக்காக நிக்கிறாருன்னு நினைக்க மாட்டாங்களா அதிமுக தொண்டர்கள்? அந்த அவருக்குள்ள அந்த அது வந்து ஒரு பெரிய ஆளுமை, அப்படி ஜெயலலிதாவுடைய வந்து ஈக்குவலைஸ் பண்ணி அப்படி பேசணும், எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னு. இப்பவே இந்த 2024 தேர்தலையே பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பிஜேபி எதிர்ப்புங்கிறத பேசவே இல்லை. ரொம்ப சாஃப்டா தான் இருந்தாங்க. இதுலயே வந்து மக்களுக்கான அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு. பெரிய அளவுல எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருந்ததோ, அதாவது தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு வந்து ஜெயலலிதா இருந்த போது இருந்த மைனாரிட்டி வாக்குகளும் சரி, தலித் வாக்குகளும் சரி, தலித் கம்யூனிட்டி வாக்குகளும் சரி, எல்லாமே கீழே போயிருச்சு. இது எல்லாத்தையும் ஏடிஎம்கே வந்து ரீபில்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் தேவை இருக்கு. சுருக்கமா, அதாவது அவர் தன்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 2019 ஆளுங்கட்சியாக இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைவரும் ஒன்றா இருந்து அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தது மட்டும் இல்லாமல் வாக்கு சதவீதம் 19% நின்றது. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கோம். அதே மாதிரி நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு அதே நேரத்தில் நிலக்கோட்டைக்கு நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடக்குது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுறோம். ஆனால் எங்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் 40,000 வாக்கு குறைவாக பெறுறாரு. அதனால மக்கள் வந்து மாநிலத்துக்கு ஒரு முடிவும் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு இது சகோதரி லட்சுமி சுப்ரமணி சொன்னதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏன் நடவடிக்கை எடுக்கல, இவங்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலன்னு கேட்டாங்க. அது நியாயமான கேள்விதான், அதை வந்து நாங்களே உணர்றோம். ஆனால் இந்த கட்சி ஒரு சரியான நிலைக்கு வரல, இப்போ வந்துருச்சு. இனிமேல் பட்டு எங்க கட்சி புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி இயங்குச்சோ அது போல இயங்கும். முன்னவர் பாச்சா இப்போ பொதுச் செயலாளராக ஒற்றை தலைமையா பொறுப்பேற்று சந்திக்கிற தேர்தல் தான் அது, நாடாளுமன்ற தேர்தல். அதை இப்போதைக்கு பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்கிற போது, இப்போ வெளியிலிருந்து இந்த ஒன்றிணையணும்லாம் சொல்றாங்கல்ல, அது பாஜக கூட்டணி வேணும்னு, அதெல்லாம் அவர் எதிர்கொண்டு விடுவார்ல. ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி எளிதாக ஈஸியாக கடந்துட முடியல. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கூட தேர்தல் கூட்டணி தேவை என்பதிலே உறுதியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் 1980 திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலிலே அதிமுக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை உணர்ந்து சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விடுகிறார். அப்பொழுது ஒரு புது தத்துவத்தை சொல்லுகிறார். எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுப்பது. அது எதற்கு என்று சொன்னால், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்திருக்கின்ற பொழுது அங்கே நிற்கின்ற காங்கிரஸ் வேட்பாளரை அதிமுக ஆதரிக்கிறது. எதற்காக என்று சொன்னால், மீண்டும் காங்கிரஸோடு கை கோர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். இப்ப இவரும் வந்து கூட்டணி வேண்டாம்னு சொல்லல, பாஜக வேண்டாம்னு தான் சொல்றாங்க. பாஜகவோட தானே கூட்டணி இருந்தீங்க, கூட்டணி வேண்டான்றார். பாஜகவோட வெளில வந்ததுனால ஒரு யாரும் கூட வரா தேமுதிகவை தவிர. நான் என்ன சொல்றேன், ஒரு வலுவான கூட்டணி தேர்தலுக்கு முன்னால், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது விடுதலை சிறுத்தை வந்துருவாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் வந்துருவாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் வரலையே. ஏன்னு சொன்னா, அதாவது 26க்கு வருவாங்க. 26க்கு சார் இப்பவே வரல.
இந்த எலெக்ஷனில் ஃபுல்லாக செட்டில் ஆகி திமுக கூட்டணி 3 தேர்தல்களை தொடர்ந்து இந்த கூட்டணியிலே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்டாக்டாக இருக்காங்க திமுக கூட்டணி. அதுலேருந்து யார் வெளியே வரப்போகிறா? வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு அவங்க முன்னிலைப்படுத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் முதலமைச்சர் என்று சொன்னால், நான் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவே சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று பிரிந்து இருந்து தேர்தலை சந்தித்து 27 தொகுதிகளை வெற்றி பெற்று 28 தொகுதிகள் வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையாரே மீண்டும் ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கினார். ஏனென்று சொன்னால் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. அது இல்லாமல் நான் தான் எல்லாம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது சரியான தகவல் என்றால் நான் சொல்லுகிறேன். இல்ல இப்ப ஜானகி அவங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட கட்சியை கொடுத்துட்டாங்க. அதான் அவங்க கொடுத்துட்டு போறாங்க. இல்ல ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க சார். ஒரே நிமிஷம், இது அதுக்கு பொருந்தாது. ஏன்னா 2 கட்சிகளாக 2 தனித்தனி சின்னங்களில் தேர்தல் கமிஷன் 2 கட்சிகளை அங்கீகரித்து போட்டியிட்டு 2 கட்சியும் இணைந்து அதிமுக அப்போ வந்து ரெட்டையிலேயே முடக்கி வச்சிருந்தாங்க. அதிமுக உண்மை சார், அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் ஒற்றுமை தேவை என்பதை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் ஜானகி அம்மா அவங்க கட்சியை ஒப்படைச்சாங்க. ஆவடி குமார் சொல்ற ஒரு இடம் இப்பதான் தன்னை அவர் வந்து வலுப்படுத்தி இருக்கிறார் பொதுச் செயலாளரா. திரும்ப இணைச்சு திரும்ப 2 வருஷத்துக்குள்ள இதே பிரச்சனை எல்லாம் வந்து கட்சி பலப்படுமான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், எடப்பாடியார் தன்னை நிலைநிறுத்திட்டாரு. எடப்பாடியார் இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நான் வெளிப்படையா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி, அதற்கு ஓ பன்னீர்செல்வம் கையாளாக இருந்து இந்த கட்சியை முடக்கி வைத்துக் கொண்டிருந்தார். நாங்க ஒரு முடிவை எடுக்க விடாமல் ஒவ்வொரு நிலையிலும் அவர் வந்து நீங்க கேட்டீங்க 13 மெடிக்கல் காலேஜ் வேணும், நீங்க கொடுத்தாங்க. நீங்க போய் நாங்க கேட்கலங்க, தமிழ்நாடு கேட்டது. கட்சி பிரச்சனையை சொல்லுங்க. கூட்டணியில போய் நீங்க உட்கார்ந்து பக்கத்துல இதே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுல தர்மயுத்தம் நடத்திட்டு வந்து இணைய சொல்ல வார்த்தை என்ன? நான் தொண்டர்கள் கூப்பிட்டாங்க நான் வந்தேன்ல, இந்த கட்சி ஒற்றுமைக்காக வரல, பிரதமர் சொன்னார் வந்தார். ஆக பிரதமருடைய பிரதமர் மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூதுவராக அதிமுகவை குழப்பிட்டு இருந்தார். பிரதமர் அன்னைக்கு சொன்னா சேர்த்துப்பீங்க. சரி, அவர் சொல்லி உங்கள் பார்வை வந்து அதிமுக பாஜகவுடைய கூட்டணி. கேசிபி பாஜக தேவையில்லை என்பது ஒரு நிலைப்பாடு. அதிமுக ஒன்றிணைதல் அப்படின்னா ஆவடிக்குமார் சொல்ல மாதிரி பாஜகவை ஆதரிக்கிற ஓபிஎஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவரை உள்ளுக்கு வச்சா பாஜக கூட்டணி மீண்டும் வரும்ல. அப்ப இது ஒரு சிக்கல் தானே. அப்ப ரெண்டுமே வேண்டாம் தானே எடுக்கிறார் இபிஎஸ். நம்ம வந்து இது 2 விஷயத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கிறோம். 2 விஷயம் தனித்தனி. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம், இது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது நிலைப்பாடு. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டர்கள் நிலைப்பாட்டை தீர்மானமாக போட்டு அதை முடிவெடுத்தார். அதில் ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தை ஆதரிக்கிறாங்க. இதில் எந்த நான் உள்பட அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வேற. இன்னொரு நிலைப்பாடு, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அப்போதான் வலிமை. நம்ம வந்து தலைமை அளவில் பர்சன்டேஜ் பார்க்குறோம். பூத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, என் பூத்தில் இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இந்த இவ்வளோ ஓட்டு வந்தது. ஏன்னா அங்கே பூத்தில் வீதியாக வீட்டுக்கு வீடு அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வந்து இந்த பூத்தில் மாறுது. அப்போ அந்த ஊரில் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக அவங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி பார்க்க மாட்டாங்க, அந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த தொண்டர்களோட அதிமுக தொண்டர்களின் விருப்பம் பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னா, உங்கள் கடந்த கால நினைவு இருக்கல, ரவீந்திரநாத் எம்பி கட்சியை தாண்டி பாஜகவை ஆதரிச்சு நாடாளுமன்றத்துல பேசுறார். ஓபிஎஸ் கூட்டணி தொடரும்னு சொல்றப்ப அந்த குழப்பம் வருமா வரா? எப்படி இவங்களெல்லாம் ஒண்ணு? என்னுடைய ஆரம்ப பேச்சை நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும். நீங்க கண்டிஷன் போடுங்க, ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த பவரும் கொடுக்காது, பவர் கொடுக்காதீங்கன்னா இது எதுக்கு தேவையில்லாம ஒரு குழப்பம்? இல்ல அப்படி ஒழுங்கா இருக்கிற இன்னைக்கு அவரை கூப்பிட்டு எதுக்கு நாங்க கண்டிஷன் போடணும்? தென் மாவட்டங்களை நீங்க பாருங்க, தொகுதி வாரியா எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு, அதாவது அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு சமுதாயம்லாம் கிடையாது. சமுதாயத்தை இவர் கயடமா பயன்படுத்துறாரு தவிர இவர் பின்னால வந்து சமுதாயம் ஒரு சமரச புள்ளிக்கு வரதுனால நான் கேட்கிறேன், நீங்க எந்த பொறுப்பும் கொடுக்காம நீங்க அவரை உள்ளுக்கு அழைச்சீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, பவர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லலாம்? இவர் தான் பொதுச் செயலாளர், தொடரணும்.
இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தொடரணும். ஒரு கௌரவமான இடத்தை ஓபிஎஸ் கொடுக்கலாம், கௌரவமான இடத்தை சசிகலாவுக்கு கொடுக்கலாம். இந்த அடிப்படையில இந்த ஒரே ஒரு அவர் சொல்லுவாரு, மத்திய அரசு எனக்கு ஒரு பதவி வாங்கி கொடுங்க, அதிமுக அடகு வச்சு என்ன மந்திரி ஆக்குங்கன்னு வாங்கி கொடுத்துருவா. அதே மாதிரி பாஜகவுக்கு அவர் வால் பிடிக்கிற வேலையவோ அல்லது அவர்களுக்கு அவங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான், அதை ஏத்துக்கிட்டு தான் நீங்க உள்ள வரணும். பாஜகவை நீங்க ஆதரிக்கிற மனநிலையோடு உள்ள வராதீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தா குறைஞ்சபட்சம் இதை ஏத்துக்காம ஓபிஎஸ் வராம இருந்தா பழிப்பாவம் எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. இன்னைக்கு அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல சாதி ரீதியான அரசியல் தாக்கங்கள் ஏற்படுது. ஒரு சமுதாயம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க, தென் மாவட்டங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க, சில பேர் இந்த இயக்கத்தை அபகரிக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அது ஒரு விரிவாக ரெண்டு சிக்கல் இருக்கு. பாஜக கூட்டணியும் வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், இன்னொன்று இந்த ஒன்றிணைதல்ல இந்த சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னா அதனாலதான் இபிஎஸ் ரெண்டுமே வேண்டான்ற இடத்துக்கு வராரா? இப்படி கொண்டு வந்தா அது சிக்கலா தான் முடியும்னு நினைக்கிறாரா? எங்க முதல்ல நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது ரியலிஸ்டிக்கா அசஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது? இன்று அது ஒரு சுமார் 20% இருக்கிறது. உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு குறைந்தது 40% தேவை. அது சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மும்முனை அல்லது 4 முனை போட்டியாக இருந்தாலும் 15% அதாவது 35% மொத்தம் நமக்கு உங்களுக்கு தேவை. சோ இது எங்கிருந்து வரப்போகிறது? இந்த 15% ஓட்டு ஒருவேளை திமுக இதே மாதிரி கூட்டணியில போட்டியிட்டால் 35 கூட போராது, 40% மேல போகும். அப்போ இந்த 20% எங்கிருந்து உங்களுக்கு வரப்போகுது? இந்த கேள்வியில தான் அவர் சிந்திக்கணுமே தவிர, அதாவது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜே அணிகள் இருந்த பிறகு திரு ஆர்.எம். வீரப்பன் செல்வி ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்து அவங்க என்னெல்லாம் பிரச்சனை உண்டாக்குனாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அந்த இணைப்பு ஏற்பட்ட பிறகு அவரும் போய் ஒரு காலகட்டத்தில் அதிமுக சேர்ந்தாரா இல்லையா? அப்கோர்ஸ் அதுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் வேற விஷயம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, அடிப்படையாக ஒரு அதிமுக இன்று 2016ஆம் ஆண்டில் நீங்க 21 கணக்குல எடுத்துக்கலையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கணக்குல எடுத்துக்கலையா? எந்த 21ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? தனித்து போட்டிட்டாங்களா? அதிமுக தனித்து போட்டிடுச்சா 21ல? இல்லைங்க, நான் கேக்குறது புரியாம தான் கேக்குறேன். 19ல தனித்து போட்டிட்டுதா? இல்ல ஒரு நிமிஷங்க. 19ல தனித்து போட்டிட்டுதான் இல்லைங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க 2016ல இருந்து தொடர்ந்து பலவீனமாகி கொண்டிருக்கிறது அதிமுக. அதை நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா வாக்கு சதவிகிதம் குறைந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாட்டி வாக்கு சதவிகிதம் 2019க்கு கம்பேர் பண்ணும் போது 1/2% ஜாஸ்தின்னு சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. இன்றைய சூழலில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு 40% தேவை. அதை ஏத்துக்கிறீங்களா? 53% ஆகி இருந்த இன்னைக்கு 47% இல்ல. நீங்க முக்கியமான கேள்வி எழுப்புறீங்க. இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி உயர்த்தணும்னு பேசலாம். ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். இப்போ திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 6% வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது 2019க்கு. இப்போ ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள வரும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அது 40% சரியுதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 40 நீங்க வாங்கணும்ல, எப்படி வாங்க போறீங்க? பேசலாம். லட்சுமி, இப்போ இபிஎஸ் ஓட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 26க்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நகர்வாருன்னு நினைக்கிறீங்க? 26ல் பிஜேபியோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கட்டாயம், அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் தங்கள் பக்கம் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இது முன்னாலேயே இருந்தது. திரும்பவும் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று பாமக, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அந்த கூட்டணியிலிருந்து விலகி இங்கே வர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புல எதிர்பார்ப்புகள் ஆனா இருக்கும். திரு அன்புமணி சொன்னது, நாங்க ஏன் அதிமுகவுக்கு போகலன்னா, நாங்க ஏன் தேவையில்லாம அதிமுகவை இபிஎஸ் பலப்படுத்தணும், அது எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நாங்க 26ல மனசை வச்சுதான் 24க்கு போகலன்னு பேட்டி கொடுத்தார். 2 பேட்டி கொடுத்தார். அன்புமணி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏன் பலப்படுத்தணும் அப்படின்னு கட்சிக்கு வெளியில இருக்க இன்னொரு கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில சொல்லிட்டாரு. கட்சிக்கு உள்ளுக்கு இருக்கவங்களும் அதையே தான் செஞ்சிருக்காங்க. சொல்லலை, ஆனால் அதை செய்திருக்காங்க. அதிமுகவில் அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வெளியில இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, கேசி பழனிசாமி, இல்ல ஜேசிடி பிரபாகர், இவங்களை எல்லாரையும் விட்டுருங்க. உள்ளுக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை எதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய கைகளை வலுப்படுத்த வேண்டும்? அவருக்கு பலம் கிடைக்கிறதுனால தங்களுக்கு என்ன? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். போன முறை ஒரே ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி நிறைய பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்திருந்திருக்கலாம். ஒரு கட்சிக்கு வந்து பலம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் உறுப்பினர்கள் இருப்பது, அதுவும் அவங்க பதவியில இருக்கிறது. அப்போ அந்த பவர்ல இருக்கிறதுங்கிறது வந்து எப்படியாவது அந்த 5 ஆண்டுகள் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக அமைந்திருக்கும். அதையெல்லாம் செய்யல, எல்லாம் வேண்டான்ற, எல்லாமே வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. கட்சி தன்கிட்ட இருக்குங்கிறத தாண்டி அவர்கிட்ட இன்னைக்கு என்ன பலம் இருக்கிறது? என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன கணக்கு? அதாவது மரியாதைக்குரிய சுமன் சார் வந்து பொதுவாக ஒரு நல்ல அனலைஸ் பண்ணுவார். ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு ஒன்று புரியலை. என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு எங்கே ஓட் பேங்க் கூடும்னு கேட்குறாரு. இப்போ இல்லாத ஓட் பேங்க் எங்கே வரும்? நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு பிரதமராக நரேந்திர மோடி தொடரணுமா வேண்டாமான்னு கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கான தேர்தல் தான். அவரை வந்து மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அதுதான் தேர்தல். ஆனால் இதிலையுமே கலந்துக்க மாட்டேன், எங்களுக்கு அதிமுக மட்டும்தான் வேணும்னு சொல்லி 20% வாக்கு போட்டிருக்காங்க. மோடி வேணுமா வேணாமா நடந்த தேர்தலில் எடப்பாடியார் தான் வேணும்னு 20% ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கட்சிக்காரங்க, கட்சியில் இந்த கட்சி இருக்கணும்னு சொல்றவங்க, மற்ற சிந்தனைகளை விட கட்சி தான் முக்கியம் சொல்றவங்க 20% ஓட்டு போட்டிருக்காங்க. 2.25 கோடியில 88 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. மீதி பேர் வெளியில போய் 60 லட்சம் பேர் கூட வச்சீங்க. 1.5 கோடி தொண்டர்கள் சார். அந்த நான் முடிச்சிடுறேன். நீங்க சந்தேகம்லாம் நான் தீர்க்க தயார். ஆனா நேரம் இல்லை. அதுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கட்சியை நிலைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் இது இந்த வாக்கு சாதனை எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இதை வைத்துக் கொண்டு மக்களை சந்திப்போம், மக்கள் தான் தீர்மானிப்பாங்க யார் ஆட்சிக்கு வரணும்னு. மக்கள் ஓட்டு என்பது வேறு, மக்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். நாங்க வந்து கடத்துல வந்து மக்களை சந்தித்து வாக்களை பெறுவோம். அது வெற்றி தருமா, பலன் தருமா? இபிஎஸ் உடைய ஸ்டாண்ட நம்ம சகோதரி லட்சுமி சொன்னது போல அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேலுமணியே அதற்கு கருத்து சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் இத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்று இருக்க முடியும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி மீண்டும் தேவை என்கின்ற உணர்வு தான் அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இருக்கும். தொடர்ந்து 9 தேர்தல்களிலே தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் இதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு, மீண்டும் அதிமுக ஒன்றுபட வேண்டும், பாஜக அதிமுக கூட்டணி உருவாக. நீங்க அதை இணைச்சறீங்க பாஜக கூட்டணி? இல்ல, நாங்க கண்டிப்பா அதற்கான முயற்சியில தான் ஈடுபடுவோம். எங்களுக்கு வலுவான கூட்டணி. இவங்க வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கல. அவங்க அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுகவை போல பலமான ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையில் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். அதுதான் எங்கள் கருத்து. இந்த பாஜக வந்து கூட அதிமுகவோட போச்சுன்னா அதிமுக அழிஞ்சு போயிடும் சொல்றது வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் அது உண்மை. இன்று அது உண்மை அல்ல. 2 காரணம். ஒண்ணு, பாஜக வளர்ந்து இருக்கிறது, அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 7% சுமார் 8% வளர்ந்திருக்கிறது. அந்த வாக்குகளும் இந்த எலெக்ஷன்லயே குறைந்தது என்னதான் நீங்க சொன்னாலும் கொங்கு மண்டலத்துல பிளஸ் மத்த எல்லா இடத்திலையும் சேர்த்து 10 இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பேசலாம். இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டிய புள்ளிகள்லாம் இருக்கு. சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.